தமிழகத்தில் 54,81,000 பேர் அரசு வேலைக்காக பதிவு செய்து காத்துக் கொண்டிருப்பதாக தமிழக அரசின் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை அறிவித்துள்ளது. தமிழகத்தில் கடந்த பிப்ரவரி 29ஆம் தேதி வரை மாவட்ட மற்றும் மாநில வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்தோரின் விவரங்களை வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை வெளியிட்டுள்ளது. அதன்படி வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து அரசு வேலைக்காக 25,26,487 ஆண்கள், 29,54,792 பெண்கள், மூன்றாம் பாலினத்தவர்கள் 285 பேர் என 54,81,564 பேர் காத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பதிவு செய்தவர்களில் 18 வயதுக்கு உட்பட்ட பள்ளி மாணவர்கள் 11,495 பேரும், 19 முதல் 30 வயது வரை உள்ளவர்கள், கல்லூரி மாணவர்கள் 24,12,771 பேரும், 31 முதல் 45 வயது வரை உள்ளவர்கள் 17,21,980 பேரும் உள்ளனர். அதுபோலவே 46 முதல் 60 வயது வரை உள்ளவர்கள் 2,39,391 பேரும், 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் 6,927 பேரும் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பதிவு செய்து காத்திருக்கும் மாற்றுத்திறனாளிகளின் எண்ணிக்கை 1,49,389 பேர் எனவும் தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழகத்தில் நீர்நிலை சுற்றுலாத்தல பகுதிகளில் எச்சரிக்கை பலகைகள், அவசர கட்டுப்பாட்டு மையங்கள் அமைக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் கோட்டீஸ்வரி என்பவர் மனு தாக்கல் செய்திருந்தார். இதில் தமிழகத்தில் உள்ள நீர்நிலைகளில் விபத்து ஏற்பட்டு மரணங்கள் நிகழ்வதை தடுக்கும் வகையில் 24 மணி நேரமும் பணியில் இருக்கும் நீச்சலில் நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள் கொண்ட குழுவை உருவாக்க வேண்டும், நீர்நிலைகளில் ஆபத்தான பகுதிகளில் எச்சரிக்கை பலகை வைக்க வேண்டும் உள்ளிட்டவற்றை குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கு தொடர்பான விசாரணை நீதிமன்றத்தில் நடைபெற்றது. இதில் மீட்பு பணிக்கு கடலோர காவல் படையை பணி அமர்த்துவது குறித்து பரிசீலிக்க வேண்டும் என நீதிபதிகள் அறிவுறுத்தினர். மேலும் அனைத்து நீர்நிலைகளிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உறுதி செய்ய வேண்டும் எனவும், எச்சரிக்கை பலகைகள், அவசர கட்டுப்பாட்டு மையங்கள் ஆகியவை அமைக்கவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.